வணக்கம். ஜபை இஜெட் ஃப்ரம் ஜவ்வாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மகட்ட மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த சேலம் விவசாயிகள் கண்ணையன் கிருஷ்ணன் 2 பேர் இன்னைக்கு அமலாக்கத்துறையிடம் மாட்டிக்கிட்டு முடிக்கிறத பார்த்தா நமக்கே ரொம்ப பரிதாபகரமாக இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் பாஜகவினுடைய தூண்டுதல் அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமாக தெரிந்துவிட்டது. சேலம் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் குணசேகரன் நிலத்தை குத்தகை எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு புதுசா போயிட்டு இருக்கு. முதல்ல நிலத்தை மட்டுமே வாங்கினார், வாங்கியதாக 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு அது மிரட்டிக்கிட்டு உட்கார்ந்துருந்தார் அப்படிங்கிற ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த நிலத்தை அவங்களுடைய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அதை உபயோகப்படுத்தினார். அத்தோட வட்டிக்கும் பணம் கொடுத்தார். இது நடந்து 1991 நடந்திருக்கு. அது சம்பந்தமா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கசமுசம். என்ன ஒண்ணும் கிடையாது, நிலத்தை கேட்கிறார். 1991 நிலத்தை கேட்டுட்டு மற்றபடி நிலத்தை குத்தகையும் போட்டுக்கிட்டு பக்கத்துல அவருடைய நிலம், அதனால ஒட்டமா அப்படியே எனக்கு அந்த நிலத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணையன்ட்டையும் கிருஷ்ணன்ட்டையும் சொல்றாரு. அவங்க சொல்லிட்டாங்க, இது எங்க அப்பா வீட்டு சொத்து. உதயநிதி ஸ்டாலின் மத்திய மந்திரிக்கு சொன்ன மாதிரி இது எங்க அப்பா வீட்டு சொத்துக்கு நான் தரமாட்டேன் 6.5 ஏக்கர். மற்றபடி அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்திருக்கும் பொழுது அது சம்பந்தமா ஆத்தூர்ல வட்டிக்கு பணம் கொடுத்த வகையில் நிலத்தை குத்தகைக்கு விட்ட வகையில் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. பிரச்சனை என்பது குணசேகரன் வேண்டுமென்றே ஏற்படுத்தினாரா, இல்லை இவர்கள் மாட்ட வைக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படிங்கிற பகிரங்கமான இன்னொரு தகவல் வேணும் இல்லையா? நிலம் குத்தகைக்கு எடுக்கப்பட்டாச்சு, அது சம்பந்தமா அவங்களுக்குள்ள ஒரு பரிவர்த்தனை போயிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு வட்டிக்கும் பணம் கொடுத்துருக்காரு குணசேகரன். அதையும் கண்ணையன் கிருஷ்ணன் கை நீட்டி வாங்கியிருக்கிறாங்க. அதுல ஏதோ பிரச்சனை, பணம் கொடுக்கறதுக்காக அவங்க முனைந்தார்களா, இல்லைங்க பணத்துக்கு போல எங்க நிலத்தை எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்ட மாதிரிதான் குணசேகரன் இந்த பாஜக மாவட்ட செயலாளர் சொன்னதா இன்னைக்கு தகவல் போயிட்டு இருக்கு. ரைட், ஓகே. எப்படியோ அதுக்கு இவங்க ஒத்துக்கல. யாரு? கண்ணையனும் கிருஷ்ணனும் அந்த ஏழை விவசாயி ஒத்துக்கல, சேலம் ஏழை விவசாயி. உடனே 1991 அது சம்பந்தமா கோர்ட் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆத்தூர் கோர்ட்ல வழக்கு போயிட்டு இருக்கு. அந்த வழக்கு போயிட்டு திடீர்னு இது ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு 5/7/2023 அமலாக்கத்துறை இது சம்பந்தமாக சம்மன் அனுப்புவதற்கு என்ன சம்பந்தம்? அதான் பகிரங்கமான ஒரு கேள்வி. இன்னைக்கு பல கட்சிகள், எதிர்கட்சி, பல அரசியல் கட்சிகள் இன்னைக்கு அதான் கேள்வி கேட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் இன்னைக்கு அது சம்பந்தமா போராட்டமும் பண்ணிட்டாங்க. 5/7/2023 இது சம்பந்தமாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்புறதுக்கு 1991 நடந்த விஷயத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ரைட், ஓகே. அந்த சம்மன்ல என்ன போட்டிருக்கு? அதாவது ஒரு கருப்பு பணம் வைத்திருக்கின்றீர்கள், சட்ட விரோதமாக பண பரிமாற்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதனால உங்களுடைய கணக்கு வழக்குகளை ஒப்படைக்க வேண்டும், உங்களை விசாரிக்க வேண்டும், இல்லை என்றால் 6.5 ஏக்கர் நிலத்தை நாங்கள் ஜப்தி செய்வோம் அப்படிங்கிற வாசம் அதை குறிப்பிட்டிருக்கு. ரைட், ஓகே. அதாவது அவர்கிட்ட வாங்கினது குணசேகர்கிட்ட வாங்கின அமௌண்ட் தனி, ரைட்டு. குத்தகை சம்பந்தப்பட்ட இது தனி. 1991 கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. கோர்ட்ல நடந்துட்டு இருக்கிறப்ப அமலாக்கத்துறை தேவையில்லாமல் தலையிடாது. ரைட், ஓகே. பட் அது 6.5 ஏக்கர் நிலத்தை எவ்வாறு நீங்கள் ஜப்தி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டப்பூர்வம் எங்க இருக்கு? 6.5, அதாவது கருப்பு பணம் உங்கள் கையில் உலாவிக் கொண்டிருக்கிறது, சட்ட விரோதமான பண பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ரைட்டு. இல்ல அவன் ஆஜரான் நுங்கம்பாக்கம் சென்னையில, ரைட், அமலாக்கத்துறையில ஆஜராகி பதில் சொல்லணும். இல்லாவிட்டால் உங்களுடைய 6.5 ஏக்கர் அந்த நிலத்தை நாங்க ஜப்தி செய்வோம். ஜப்தி செய்யறதுக்கும் மற்றபடி அவர்கள் அனுப்பிய சம்மனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பண பரிமாற்றம் இருந்தாலும் விசாரிக்கணும். 1000 தடவை சம்மன் அனுப்புங்க, இந்திய சட்டம் என்னவோ அதன் அடிப்படையில் கைது பண்ணி கூட கொண்டு போகலாம். அவங்க ஒரே இதுக்கு வந்துட்டாங்க. ரைட்டு, ஓகே. வரவில்லை என்றால் 6.5 ஏக்கர் நிலத்தை ஜப்தி செய்து விடுவோம் சொல்றதுக்கு அமலாக்கத்துறை என்ன உரிமை இருக்கு அப்படிங்கிறது இல்லையா? அதே நேரத்தில் அந்த லெட்டர்ல இந்து பல்லர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க.
சேலம் அப்படின்னு போட்டுருக்காங்க. எதுக்கு அது போட்டீங்க? அமலாக்கத்துறை கேட்குறேன். இல்ல, பல்லருக்கும் ஒரு சாதி பிரிவுக்கும் அமலாக்கத்துறைக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இப்ப அது ரூட்டை மாத்திட்டாங்க. என்னன்னு கேட்டா, பல அரசியல் கட்சிகள் போராட்டம், மற்றபடி பல விஷயமா இன்னைக்கு சமூக வலைத்தளங்களை போறதுனால இப்ப இல்லைங்க, அப்படி ஒரு விஷயத்தை நாங்க கேட்கல. வனத்துறை சம்பந்தப்பட்ட வகையில் அவர்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு காட்டெருமையை வந்து அவர்கள் வந்து கொன்றார்கள், அதன் அடிப்படையில் நாங்கள் விளக்கம் கேட்டோம். ரைட், ஓகே. வனத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு விளக்கம் கேட்கிறோம், அமலாக்கத்துறைக்கு தான் என்ன சம்பந்தம் இருக்கு? அதை வந்து வனத்துறை தானே. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து அப்படிலாம் சம்மன், அதுக்கு அதன் அடிப்படையில் சம்மன் அனுப்பல. அந்த விவசாயிகள் வந்து ஒரு காட்டெருமையை வந்து கொலை செய்து விட்டார்கள், கொன்று விட்டார்கள். ரைட்டு, அது சம்பந்த விளக்கம் கேட்கறதுக்காக நாங்கள் சம்மன் அனுப்புறோம். ரைட், ஓகே. அந்த விளக்கம் வந்து யார் கேட்கணும்? வனத்துறை தான் கேட்கணும். அமலாக்கத்துறை எப்படி கேட்கலாம்? அமலாக்கத்துறை பணம் சம்பந்தப்பட்டு, பணம் மோசடி, கருப்பு பணம் சம்பந்தப்பட்டது. வனத்துறை வனம், காடு, காட்டு மிருகங்கள், மற்றபடி வந்து அது வன பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. அமலாக்கத்துறை வந்து வனத்துறை சம்பந்தமா எப்படி கேள்வி கேட்கலாம்? அப்படியே பார்த்தாலும் கூட அதுவும் ஒதுக்கிதான். அதே நேரத்தில் சாதி பெயரை குறிப்பிடுறதுக்கு என்ன உரிமை இருக்கு அவங்களுக்கு? அதுக்கு இல்ல கணேசன் ஒரு விளக்கம் சொல்றாரு. ஆமா, அதாவது வந்து வட இந்தியாவிலாம் வந்து அப்படித்தான் சாதி பெயரையும் குடும்ப பெயரையும் வச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில் அவங்க பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி யாருன்னு எனக்கு தெரியல. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு. ரைட், ஓகே. இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இத்தனை வருஷமா அவர் இருந்திருப்பாங்களே அமலாக்கத்துறை, அந்த ஒரு 3 பேர் பேர் சொல்லக்கூடிய 3 பேர் இன்னைக்கு இருந்திருப்பாங்க இல்லையா? அது எப்படி வந்து இந்த சரி அப்படியே பல்லர்னு போட்டாலும் கிருஷ்ணய்யன் பல்லர், கிருஷ்ணன் பல்லர், கண்ணையன் பல்லர்னு போடணும்ல. அதை விட்டு தனிப்பட்ட முறையில் இந்து பல்லர் அப்படின்னு என்ன கணக்குது? அதுக்கு எப்படி இளங்கணேசன் இவ்வாறு விளக்கம் சொல்ல முடியும்? இளங்கணேசன்லாம் வந்து அற்புதமான ஒரு பேச்சாளர், அறிவாளி. என்னமோ அவர் காலத்தின் கூட பாஜகவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், பகிரங்கமான உண்மை. அவருடைய கருத்தின் வெளிப்பாடெல்லாம் வந்து அற்புதமான விஷயம். ஆமா, அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. வட இந்தியாவில் வந்து அப்படி போடுவாங்க. வட இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு இது தென்னிந்தியா வச்சேன். தென்னிந்தியாவில் இன்னைக்கு வரைக்கும் வந்து பல போர்டு, இந்த ஏகப்பட்ட ஆட்சிகளில் கூட வந்து சில தெருக்களில் பார்த்தீங்கன்னா நாயுடு, செட்டியார்னு முடியாது, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தனிப்பட்ட பேரை போட்டுட்டு இருக்கிறாங்க. காரணம் பெரியாரை வெளிப்பாடு. இது பெரியார் பூமி. அந்த எஃபெக்ட் இன்னைக்கு வந்துருச்சு அங்கே தமிழகத்துல. எங்குமே வந்து சாதி பெயர் உபயோகப்படுத்தக்கூடாத அளவுக்கு மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள். அப்படிங்கிறது இளம் கணேசனுக்கு தெரியாதா? வட இந்தியாவில் யூஸ் பண்றாங்க, அதன் அடிப்படையில் தென்னிந்தியாவில் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இது என்ன ஒரு சமாளிப்பு கேஸ்? அது இது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தாச்சு. வட இந்தியாவில் அதுக்கு தகுந்த அவங்க பண்ணிட்டு போக வேண்டியதான். தென்னிந்தியா அப்படிங்கிறப்ப அப்ப அமலாக்கத்துறை இத்தனை வருஷமா இருந்திருக்காங்க, அதுக்கு அவங்களுக்கு தெரியாதா? அதே நேரத்தில் அண்ணாமலையும் சொல்றாரு, இது வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, மற்றபடி அவர்கள் வந்து ஒரு காட்டெருமையை கொன்று விட்டார், அது சம்பந்தப்பட்ட வழக்கு. ரைட், ஓகே. அமலாக்கத்துறை எதுக்காக? அவங்க அண்ணாமலையை பார்த்துக்க, அமலாக்கத்துறை எதுக்காக வந்து வனத்துறை சம்பந்தமா சம்மன் அனுப்பணும்? அண்ணாமலை இன்னைக்கு திருவாய் மலர்ந்திருக்கார் சேலத்துல, அந்த பாத யாத்திரை போதுல. இது வந்து அமலாக்கத்துறை சம்மன் அமைச்சிருக்காங்க அந்த சேலம் விவசாயிக்கு அப்படின்னா, அது வந்து காட்டெருமை கொன்று விட்டார்கள், அதனால வந்து அமைச்சிருக்க. ரைட், ஓகே. காட்டெருமை கொண்டு விட்டாங்கன்னா அதுக்கு வனத்துறை அனுப்ப சொல்லுங்க. அமலாக்கத்துறை எதுக்காக அனுப்பணும்? இந்த மாதிரி ஏகப்பட்ட முரண்பாடு. எதுக்காக பல்லர் அப்படிங்கிற சாதி பெயர் குறிப்பிட்டாங்கன்னு தெரியல. அமலாக்கத்துறை எதுக்காக வனத்துறை சம்பந்தமா சம்மன் அனுப்பிச்சாங்கன்னு தெரியல. இல்ல குத்தகை நிலம் சம்பந்தப்பட்ட வகை, மற்றபடி வட்டிக்கு பணம் கொடுத்த சம்பந்தப்பட்ட வகைங்கிறதுனாலுமே கூட எதற்காக குணசேகரன் வந்து வேண்டும் என்று 1 லட்சம் ரூபாய் அவருக்கு நான் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் எதற்காக போட்டார் அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் வந்து பூட்டின் வெளிப்பாடு. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அமலாக்கத்துறை இன்னைக்கு வந்து எப்ப என்ன விடுறா சாமின்னு சொல்லி போட்டு அந்த வழக்கை வந்து வழக்கிலிருந்து விலகக்கூடிய அளவுக்கு. அப்போ வந்து இது தூண்டுதல் வெளிப்பாடு தானே. இந்த அறிவு முதல்ல அப்போ இல்லை அப்படிங்கிற அமலாக்கத்துறை பற்றி நம்ம பகிரங்கமாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுதா இல்லையா? ஒரு அப்பாவி கேட்க ஆள் இல்லை அப்படின்னா, நாதி இல்லை அப்படின்னா, அப்புறம் சமூக ஆர்வலர்கள் இல்லையா, அரசியல் தலைவர்கள் இல்லையா, அவர்களுக்கென்று உள்ள சாதிய பிரிவுகள் இல்லையா? இப்ப தெரிஞ்சுக்கிச்சா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சாதி யூஸ் பண்ணாதீங்க, சரியா யூஸ் பண்ணுங்க. அண்ணாமலை போன்றவர்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வனத்துறைக்கு அமலாக்கத்துறை என்னங்க சம்பந்தம் இருக்கு?
வனத்துறை சம்மன் அமைச்சிருந்தாங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. ஏன் வனத்துறைக்கு கேள்வி கேட்க தெரியாதா? வனத்துறை என்ன ஊமையா? அமலாக்கத்துறை எதுக்காக கேள்வி கேட்கணும்? நீங்க எங்க காட்டெருமை சம்பந்தப்பட்டது நீங்க கொண்டு வைங்க அப்படின்னு நம்ம அமலாக்கத்தை கேள்வி கேளுங்க. சம்மன் அனுப்பக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? அப்படியே வந்து வனத்துறைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப அமலாக்கத்துறை விலகுது, நாங்கள் அப்படி கேள்வி கேட்கவில்லை, நாங்க வந்து அந்த வனத்துறை சம்பந்தமா ஒரு காட்டெருமை மிருகத்தை கொலை செய்து விட்டார், கொண்டு விட்டார்கள், அது சம்பந்தம். உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க அமலாக்கத்துறை எவன் கருப்பு பணம் வச்சிருக்கிறான், எவன் ஒழுங்கா வருமான வரி கட்டல, மற்ற சோர்ஸ் எவன் சட்டவிரோத பணம் பரிமாற்றம் செய்யறான், அதை பார்த்துட்டு போக வேண்டியதானே. வனத்துறைக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இல்ல, சேலம் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் குணசேகரன் எதற்காக வந்து தேவையற்ற முறையில ஒரு ஏழையின் வயிற்றில் அடிக்க துடிக்கிறார் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கிறார். இதுக்கெல்லாம் வந்து கட்சி சம்பந்தமா சப்பை கட்டுது. இதெல்லாம் வந்து பாஜகவின் கேவலமான ஒரு நடவடிக்கையின் வெளிப்பாடு துண்டா தெரிஞ்சு போச்சு. இல்ல, வட்டிக்கு பணம் கொடுத்தா அது உண்மையா இருக்கட்டும், கொடுக்குறப்ப வந்து இவ்வளவு 100க்கு இவ்வளவு வட்டின்னு பேசிட்டு தான் கொடுத்துருப்பாங்க, ரைட்டு ஓகே. அது சம்பந்தமா அவங்களுக்கு எப்படி முரண்பாடு வந்தது, ரைட்டு ஓகே. நிலத்தை வந்து குத்தகைக்கு எடுத்துதான் இன்னைக்கு ஒரு புதிய தகவல் போயிட்டு, ரைட்டு ஓகே. ரெண்டுக்குமே டேலண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய சமயத்தில் மேற்கொண்டு பணத்தை போட்டு இவர் வந்து அந்த நிலத்தை வந்து அபகரிக்கலாம் என்பதையெல்லாம் கூட வாங்குறதுக்காக வச்சு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கொடுக்க முடியாவிட்டு அது சம்பந்தம் விட்டு போக வேண்டியது. எதுக்காக மிரட்டணும்? எதுக்காக வந்து அப்புறம் 1 லட்சம் ரூபாய் நான் கொடுத்து வச்சுட்டு அக்ரிமெண்ட் எப்படி போட்டாரு? வனத்துறை சம்பந்தப்பட்ட விஷயமா தான் காட்டெருமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல குணசேகர் பாயிண்ட பிடிச்சுக்கிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி 2 விவசாயி கண்ணன் கிருஷ்ணன் வந்து காட்டெருமை கொண்டு போட்டாங்க, உடனே நடவடிக்கை எடுங்க சொல்லிட்டு சொன்னாலும் அது ஒரு நியாயம் இருக்கு. அதை விட்டு போட்டு தன்னுடைய பணம் பாதுகாக்கப்பட வேண்டும், அதே மாதிரி வந்து அவங்க வந்து தன்னுடைய நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும், எங்க அப்பா வீட்டு சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும் அவங்க நினைப்பாங்களா இல்லையா? ஒரே ஒரு வார்த்தை உதயநிதி ஸ்டாலின் எங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்டாரு, உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்டாரு. ஏடிஎம்மா மத்திய அரசு ஏடிஎம்மான்னு கேட்டா அப்புறம் உங்க அப்பா வீட்டு சொத்தான ஒரு சாதாரண ஒரு மாநில மந்திரி கேட்கத்தானே செய்வாரு. மத்திய மந்திரிக்கு அந்த உரிமை இருந்தா மாநில மந்திரிக்கு உரிமை இல்லையா? அதே மாதிரிதான் வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கிறீங்க, ரைட்டு ஓகே. மற்றபடி வந்து நிலத்தை வந்து குத்தகை எடுத்திருக்கிறீங்க, ரைட்டு. 1990 அது சம்பந்தம் வழக்கு போயிட்டு இருக்கு. வழக்கு போடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கு. அது கோர்ட்ல பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அமலாக்கத்துறை தலையிடக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? அது வந்து 1990 போட்டது 5/23 சம்மன் அனுப்புறாங்க. ஏகதேசம் வந்து 2 ஆமா 3 22 வருடங்களுக்கு பின்னால சம்மன் அனுப்பி மிரட்டக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? அப்ப நீங்க ஆட்சியில் இருந்து என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியாதா? அப்படியே தெரிஞ்சாலுமே சாதி பெயரை குறிப்பிடக்கூடிய அளவுக்கு என்ன அவ்வளவு கேவலம் கிட்ட போயிட்டீங்களா? இதுலயும் உங்களுடைய புத்தியை காமிச்சிட்டீங்களா? பாஜகவினர் பார்த்து கேட்கிறேன். எங்கு பார்த்தாலும் சாதியம், எங்கு பார்த்தாலும் ஒரு மோசடித்தனங்கள், எங்கு பார்த்தாலும் அவதூறு, எங்கு பார்த்தாலும் மிரட்டல்கள். பாஜகவின் டோட்டல் ரேஞ்சே இவ்வளவுதான் போல. இதை வந்து மக்கள் வந்து கூர்ந்து கவனிக்கணும். ஆமா, உண்மையிலே வந்து கண்ணையன் கிருஷ்ணா அவர்களுக்கு சரியான நீதி கிடைக்கணும். இன்னைக்கு வந்து அமலாக்கத்துறை எப்பா நான் விட்டா போச்சு, நான் விலக முடிவு எடுத்துட்டாங்க. இந்த அறிவு முதல்ல வந்திருக்கலாம், முதல்ல சொன்ன மாதிரி. அது சம்பந்தமா 1990 கோர்ட்ல கேஸ் வந்துட்டு பார்த்துக்கிடுங்க. ஆமா, மற்றபடி வந்து மீண்டும் கொலை மிரட்டல் மற்ற கையெழுத்து போட அப்படிங்கிற விஷயம் வந்து பாஜகவிலிருந்து குறிப்பாக குணசேகரன் எந்தவையும் வரக்கூடாது. வந்துதான் அரசியல் சம்பந்தப்பட்டவை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆண்டு கொண்டிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி. ஆமா, கட்டாயமாக ஏழை விவசாயிகள், அது தலித் விவசாயிகளை இந்த திமுக அரசு பாதுகாக்க வேண்டும். ஆமா என்பதுதான் பகிரங்கமாக எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இன்னைக்கு ஒரு வைரலா போயிட்டு. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.